Hi students, welcome to Smart Learn Tuition. So this is question number 10 in exercise 7.2. A container open at the top is in the form of frustum of a cone of height 16 cm. So a container வந்து frustum shape இருக்கு. So frustumனா எப்படின்னா டம்ளர் வீட்டில் கிளாஸ் இருக்குல்ல அந்த ஷேப் டம்ளர் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. So cone of height 16 cm, height வந்து 16 cm கொடுத்துருக்காங்க. With radii of its lower and upper ends are 8 cm and 20 cm. So கீழ radius வந்து 8, மேல radius வந்து 20 cm respectively. Find the cost of the milk which can completely fill a container at the rate of 40 per liter. So find the cost of milk which can completely fill a container. இது ஃபுல்லா இந்த கண்டெய்னர் ஃபுல்லா பால் இருந்ததுன்னா அந்த மில்கோட காஸ்ட் எவ்வளோ ஆகும், எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 லிட்டரோட விலை 40 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 40 per லிட்டர். 1 லிட்டரோட விலை 40 ருபீஸ். ஸோ இந்த கேனில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கோ அது இன்ட்டு 40 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 லிட்டர் 40, அப்போ 10 லிட்டர்னா 10 into 40 அந்த மாதிரி 400 அப்படி வரும். ஸோ பட் உள்ளே எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். இந்த கிளாஸ்ன்றது டம்ளர் ஷேப்பில் இருக்கா, டம்ளர்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது, ஃப்ரஸ்டம் ஷேப். ஓகேவா? ஸோ ஃப்ரஸ்டமில் கீழே ஒரு ரேடியஸ் இருக்கும், மேலே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஈக்குவல்ஸ் டு 1/3 pi r square plus rr plus r square. ஸோ கேபிட்டல் R square plus small capital R into small r plus small r square into h cubic units. So value na substitute பண்ணுங்க. 1/3 pi capital R is 20 square plus capital R again 20 into small r 8 plus 8 square into 16. So 1/3 pi oda value 22/7, 20 square oda value 400 plus 20 into 8 160 plus 8 8s are 64 into 16. இது ஏதாவது simplify பண்ண முடியுமா பாருங்க. So 3 table 624 போகும். 3 2s are 6, 2 so 0 போட்டுக்கும் 24, 3 8s are 24. ஓகேவா? ஸோ மீதிலாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. மேலே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 73,216 கிடைக்குது. இது 22 into 208 into 16 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 73,216. ஸோ டிவைட் பை 7 பண்ணால் உங்களுக்கு 10,459.42 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த வால்யூம் ஆஃப் மில்க், இல்லை வால்யூம் ஆஃப் திஸ் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக மில்க் இருக்குது. ஸோ கண்டெய்னரோட கெப்பாசிட்டி தான் வந்து எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, 10,459.42 சென்டிமீட்டர் கியூப்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வால்யூம் ஈக்குவல்ஸ் டு 10,459.42 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு லிட்டர் தான் வந்து 40 ருபீஸ். இங்கே வந்து நமக்கு எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா சென்டிமீட்டர் டு லிட்டர் இஸ் டிவைட் பை 1000. ஓகேவா? சென்டிமீட்டரில் நீங்கள் லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம், டிவைட் பை 1000. ஸோ 1000 டிவைட் பண்ணால் இப்போ 3 0 இருக்குல்ல, 3 0 இருந்தால் 3 வேல்யூ தள்ளி பாயிண்ட் லெஃப்ட் சைடில் போயிடும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து 3 வேல்யூ தள்ளி பாயிண்ட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 10.459. ஸோ இந்த பாயிண்ட்டு 1 2 3, ஸோ 10.459 லிட்டர்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 10 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இல்லை ஃபுல் வேல்யூ கூட எடுத்துக்கோங்க, இல்லை சிம்பிளாக அப்ராக்சிமேட்லி 10 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. 10 லிட்டர்ஸ்னா அப்போ 1 லிட்டரோட வேல்யூ 40. ஸோ 10 into 40 400 லிட்டர்ஸ் கிடைக்கும். பட் வந்து இந்த எக்ஸாக்ட் வேல்யூ வச்சு போடுங்க. எக்ஸாக்ட் வேல்யூ வச்சு போட்டால் 10.459 into 40. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 418.36 ருபீஸ் வருது. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ இந்த கண்டெய்னரில் மில்கோட அமௌண்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு, 418.36 rupees. ஓகேவா? So this is the last sum in exercise 7.2. So நம்ம next வீடியோவில் நம்ம next 7.3 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, so thanks for watching.